அனைவருக்கும் வணக்கம். நான் மஞ்சுளா கவிக்குமார் லண்டன்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன பேச போகிறேன் அப்படின்னா, மொபைல் அடிக்ஷன் எப்படி நம்ம குழந்தைகளை மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வரலாம். அது போக இந்த மொபைல் பார்க்கறதுனால எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் ஆனவங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மொபைலுக்கு ஒரு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி புக் ரீடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 10-12 வயசில் நீங்கள் மொபைலுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் ஓகே, ஒரு ஸ்க்ரீன் டைமுங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 40 minutes அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு 10-11 வயசுக்கு மேலே அவங்கள நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, ஆஸ் அ பேரண்ட்ஸாக நிறைய பிரச்சனைகளை நம்மளும் சந்திக்க நேரிடும். அதனால நீங்கள் அதுக்கு ரொம்ப இப்போ சின்ன பிள்ளைங்க தானே, நம்ம வேலை இருக்குது, நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ விட்டீங்கன்னா, அதுக்கான இதை நம்ம பின்னாடி நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ மொபைலில் குழந்தைங்க ரொம்ப டெக்னாலஜியில் இப்போ எனக்கு மொபைல் நாலேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நிறையா இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியுமா அப்படின்னா, எனக்கு அவ்வளோக்கா பெருசாக ஒன்றும் தெரியாது. ஏன்னா எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எனக்கு முக்கியமாக இப்போ தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் இது பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஆக்சுவலாக கோவிட் டைமில் தான் நான் வாட்ஸ்அப்லேயே எனக்கு அந்த ஸ்கூலில் கம்பல்சரி அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா அந்த டைமில் எல்லாம் ஆன்லைன் லெசன் அப்படிலாம் போகும்போது வாட்ஸ்அப் இருந்தால் குயிக்காக எல்லோரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காக அதை கம்பல்சரி கொண்டு வரும்போது தான் நான் இந்த மொபைல் யூஸ் பண்ணுற யூசேஜே ஜாஸ்தியாச்சு. அது வரைக்கும் நான் பெருசாக யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்போயும் இன்ஸ்டாகிராமில் நான் ஜாயின் பண்ணி வந்தாலும் ஒரு நம்மளை மீறி அந்த ரீல்ஸ் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. அப்படி 1 செகண்ட் 2 செகண்ட் போகும்போது கூட எனக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இல்லை, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவேன், ஃபோனை வச்சுருவேன் நான். ஸோ இந்த மாதிரி நம்ம நமக்குள்ளேயே அது பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி ஒரு பவுண்ட்ரிஸ் நமக்கு செட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மொபைல் அப்படிங்கிறது நம்மளுடைய டைமை அது கில் பண்ணிகிட்ருக்கு. அது நமக்கே தெரியாமல் நம்ம அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த அளவுக்கு நமக்கு ஃபிசிக்கலாகவும் சரி, ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ளஸ் மென்டல் ஹெல்த்தை எந்த அளவுக்கு அது பாதிக்குது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்திங்கன்னா, அது இல்லைன்னா இருக்க முடியாது. ஒரு ஃபோன் கொஞ்ச நேரம் இல்லை, ஒரு பேட்ரி இல்லை அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு டென்ஷன் வர்றதை நம்ம ஒரு டைமில் அது இல்லைங்கும் போது தான் அதை உணர்வோம். அது வரைக்கும் நமக்கு அது தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 12 வயசுக்கு மேலே என்னென்னா, அவங்க நமக்கு சொல்கிறதெல்லாம் அந்த டைமில் கேட்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க அடலன்சன் அந்த டைமு அந்த பீரியடுக்குள்ளே போவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ்ஸு அது இதுங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அவங்களுடைய கேரக்டர் வைஸு இதெல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அது போக வெளியே அவங்க பழகிறது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ குழந்தைங்க டெக்னாலஜியில் நம்மளோட ரொம்ப கிளவராக இருக்காங்க. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேம்ஸ் எல்லாம் நிறைய டவுன்லோட் பண்ணி நிறைய ப்ளே பண்ணுறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க, எந்தெந்த இடத்துல இருந்தோ, வேறு நாட்டில் இருந்தோ இல்லை அந்த கண்ட்ரிலேருந்து வேறு யாரு கூடயோ அந்த மாதிரியெல்லாம் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. இதில் நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைட் பண்ணுற மாதிரி ஷூட்டிங் கேம்ஸு இந்த மாதிரி. அப்போ இது இயல்பாகவே அவங்களுடைய கேரக்டர் மாற்றும். அதுக்கப்புறம் அவங்களோட ஏஜில் இருக்கிறவங்களோட மட்டும் விளையாடுறாங்களா அப்படிங்கிறதும் இல்லாமல், அதையும் தாண்டி இப்போ இவங்களுக்கு ஒரு 10-12 வயசு இருக்குது அப்படின்னா, அவங்க ஆப்போசிட்டில் விளையாண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு 25 வயசு இருக்கலாம், யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்க இவங்கள ஒரு கைட் பண்ணுறது, இல்லை நீ கேமில் இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா, கேம்லிங் மாதிரி இதில் கேமில் இது பண்ணால் இவ்வளோ பாயிண்ட்ஸ்னால் இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணலாம், இந்த மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு.
ஸோ கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம குழந்தைகள வந்து மொபைலில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்க்ரீன் டைமுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இதெல்லாம் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன்னா இப்போல்லாம் குழந்தைகள நிறைய கவுன்சிலிங் போக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு கட்டத்தில் வந்து பேரண்ட்ஸுக்கும் வந்து எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் போகுது. ஸோ இப்போ எல்லாம் வந்து அவங்களே கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இப்போ இருந்துகிட்ருக்கு. ஸோ வந்து நிறையா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால ப்ளீஸ் இப்போ சின்ன குழந்தைகளா இருக்காங்க, அவங்க மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். அப்போ அதை நம்ம நிறுத்தணும்னா புக் ரீடிங்கில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போங்க. நீங்கள் பேரண்ட்ஸாக உங்களுடைய டைமு நம்ம அந்த காலத்தில் ராஜா ராணி விளையாடுவோம் எல்லாம் சேர்ந்து, இல்லை வேறு ஏதாவது கேம்ஸு நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாடுறது, ஒரு செஸ் போர்டு விளையாடுறது, இல்லை வெளியே போய் விளையாடுறது, அந்த மாதிரியா. அதுவும் நம்ம நாட்டில் வந்து வெதர் நல்லாயிருக்கு. இப்போ இந்த கண்ட்ரிலையாவது குளிராக இருக்கும். நிறைய வெளியே வந்து ஒரு ஒரு 4-5 மந்த்துக்கு சுத்தமாக வெளியே போய் விளையாடுறதுங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ நம்ம நாட்டில் வந்து வெதர் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ வெளியே விளையாட விடுங்க. கண்ணாடியெல்லாம் போடுறதுக்கு காரணமே அதாவது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க நிறைய வெளியே வந்து விளையாண்டு ஒரு பொருளை தூரமாக பார்த்துட்டு இருக்க வந்து அந்த விஷன் கிளாரிட்டி இருக்கும். அவங்க வந்து ஒரு மொபைலையோ ஒரு ஸ்க்ரீன் இதுவோ ரொம்ப க்ளோஸாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இந்த கண்ணாடி போடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இது இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதில் வந்து எவ்வளோ வந்து விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே வந்து மொபைல் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அதில் கவனமாக இருங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.